ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு அல்வா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெட்டிட்டு இட்லி சட்டியில் வச்சுருக்குறேங்க. இதை நம்ம மூடி போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இதில் கத்தி வச்சு குத்தி பார்க்கும்போது நல்லா வெந்தும் வந்திருக்கு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இந்த கிழங்கெல்லாம் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்குல இருக்கிற தோலை எல்லாமே நான் எடுத்துட்டு ஒன்று ஒன்றா பாதியாக உடச்சி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்குறேங்க. இது இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இது இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்குறாங்க. வெல்லத்தை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், வெல்லம் கொதிச்சு ரெடியாக இருக்குது. இதுவும் ஓரமாக இருக்கட்டும். இப்போ வேறு ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறாங்க. நெய் எல்லாமே நல்லா உருகி வரட்டும். இப்போ நெய் நல்லா உருகிடுச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்க நம்ம அந்த நெய்யோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ இந்த நெய்யோடு சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெல்லத்தை வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அல்வா பேனில் ஒட்டாத அளவுக்கு வரணுங்க. இப்போது இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் இடையிலலாம் தேவைப்படும் போது நம்ம ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ மறுபடியும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேங்க. நான் நெய் மட்டும் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா திரண்டு வரணுங்க. இப்போ மறுபடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறாங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே வாசனைக்காக ஏலக்காயை நுணுக்கி சேர்த்துருக்குறாங்க. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து வச்சுருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்பட்டுச்சுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பேனில் ஒட்டாத அளவுக்கு வரவுங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே கலந்தாச்சு. அல்வாவும் ரெடி ஆகிட்டே இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பை பை.